ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு நம்ம சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். இந்த ஒரு எபிசோட் முன்னாடி வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லியானோ சொல்ல பத்திர வீடியோக்குள்ள டைரக்டா என்ட்ரி ஆயிக்கலாம். அதையோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம சஞ்சின்வோ வந்து எப்படியோ மாட்டிக்குவானா, உடனே வந்து நான் தெரியாதனமா தான் இங்க வந்துட்டேன், நான் வழி மாறி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சமாளிச்சிடறான். அதுக்கு சாயன் வந்துட்டு இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, நீ பாஸை மட்டும் தெரியாம உசுப்பு விட்டுன்னு வச்சுக்கோவேன், அங்க இருக்க எல்லாரும் செத்துருவாங்க, அதுக்காக தான் சொன்னேன், ஒழுங்கு அங்கிருந்து இங்க வந்துடு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவுமே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அண்ட் போறப்ப நம்ம ஹீரோவை மோந்து பார்ப்பாங்க. என்னன்னு கேட்டா இவங்கிட்ட அந்த ஸ்மெல் வரலையா, ஏன்னா இவன் வந்து ஹியூமனே கிடையாது, இவன் ஒரு ஹண்டரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஐடி கார்டை செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் இவன் ஒரு E ரேங்க் ஹண்டரா, மேபி ஒரு E ரேங்க் ஹண்டரா இருக்கனால இவங்கிட்ட இருந்த ஸ்மெல் வரல போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. பட் இருந்தாலும் இவங்கிட்ட இருந்து ஒரு பிளசன்டான ஒரு ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படுவாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் சஞ்சின்வோ கிட்ட மத்த மைனர்ஸ் எல்லாருமே வந்து பொறாமப்படுவாங்க. நாங்களாம் தூரத்துல இருந்து பாக்குறதே பெரிய விஷயம், நீ என்னன்னா கிட்டத்துல போய் பாட்டு வந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா வந்து அவங்க அவ்வளவு தூரம் வந்ததுக்கான காரணமே வந்துட்டு இங்க இருக்க மைனர்ஸ் யாருமே வந்து தொலைஞ்சிடக்கூடாது, அவங்களோட ஃப்ரீ டைம்லயும் நம்மளை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க ஒரு நல்ல உள்ளம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதே சமயத்துல அவங்களுக்கு இந்த மைண்ட்ல இருக்கிறதுனாலே சுத்தமா பிடிக்காது, ஏன்னா அவங்க மைண்ட்குள்ள வந்தாலே வந்து கர்ச்சீஃப் வச்சு கவர் பண்ணிக்குவாங்க. பட் அந்த ஒரு விஷயத்தையும் பொருட்படுத்தாம நம்மளை காப்பாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மைனர் சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். அவங்க ஹீரோ கிட்ட வர்றப்ப மட்டும் அவங்க கர்ச்சீஃபை வந்து ஓபன் பண்ணிடுவாங்க, கிட்டத்தட்ட வந்து க்ளோஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ மேபி நம்ம ஹீரோ ஒரு பிளேயரா இருக்கனால இப்படி நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவே திங்க் பண்றான். அண்ட் மைனை விட்டு வெளியே வந்தக்கப்புறம் அவரும் வந்து காசு கொடுக்குறாரு, அதாவது சம்பளம் கொடுக்குறாரு, அந்த சம்பளத்தையும் வாங்கிக்கிறான். அண்ட் நாளைக்கும் வர முடியுமா, இனிமேல் ரெகுலரா வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்க நம்ம ஹீரோ மறுத்துறான், என்னால ரெகுலரா வர முடியாது அப்படின்னு, அட்லீஸ்ட் நாளைக்கு மட்டுமாவது வா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாரு. ஏன்னு கேட்டா நாளைக்கு 2 மிஷன் சைமல்டேனியஸா நடக்குதான், அதாவது A ரேங்க் மிஷன் ஒன்று, அப்புறம் C ரேங்க் மிஷன் ஒன்று, ரெண்டுமே வந்து ஓப்பன் ஆகுதான். ஸோ ரெண்டுத்தையுமே வந்து பார்க்கணும் அப்படிங்கறக்காக தான் நம்ம ஹீரோவை கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோக்கு வந்து நாளைக்கு ரீஎவல்யூஷன் இருக்கு. ஸோ அதையும் தாண்டி நாளைக்கு போய் தான் ஆகணுமான்னு யோசிச்சுட்டு சடனா ஓகே சொல்லிடுறான். அதே ராத்திரி சாயன் வந்துட்டு யாரு கூட பேசிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி சஞ்சின்வோட இன்ஃபர்மேஷன் இருக்குதா, அந்த அண்டரோட இன்ஃபர்மேஷன் இருக்குதான்னு சொல்லி கேட்கிறப்ப அவன் தரதுக்கு மறுத்துடுவான். என்னன்னு கேட்டா மிஸ்டர் சோய் இருக்காருல்ல, அவர் வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வைக்க சொல்லிட்டாராம். ஸோ அடுத்த நாள் காலையில நம்ம ஜின்வோ வர்றப்ப அங்க இருக்க எல்லாருமே அவனை வெல்கம் பண்றாங்க. ஸோ ஒரு மாதிரி வாமா வெல்கம் பண்றப்ப அவனுக்கு அந்த பழைய ஞாபகங்கள்ல வருது. ஏன்னா அந்த எபிசோட், அதாவது எபிசோட் 1 சீசன் 1ல நடந்த மாதிரி வந்து நம்ம ஹீரோக்கு வந்து லிட்டில் பிட்டா மெமரிஸ்லாம் வந்து போகுது. வேலையை ஆரம்பிக்கிறாங்க, வேலையை வந்து சீக்கிரமே முடிச்சிடறாங்க. ஸோ அந்த C ரேங்க் டஞ்சன் வந்து அழகாவே க்ளோஸ் ஆயிடுச்சு, அழகாவே வேலையை முடிச்சிட்டாங்க. அண்ட் ரெஸ்ட் எடுக்கிறப்ப வந்துட்டு திரும்பவும் அந்த மைனிங் டீமோட லீடர் கேட்டு பாக்குறாரு, உனக்கு பல மடங்கு சம்பளம் தரேன், வா என் கூட சேர்ந்துரு அப்படிங்க. இல்ல நான் வரமாட்டேங்கிற மாதிரி தான் இப்பயும் சஞ்சின்வோ சொல்லுவாரு. அப்பன்னு பார்த்து சன் அப்படிங்கிற ஒருத்தன் வருவான், வந்து எனக்கு இந்த மாதிரி வந்து லக்கேஜ் தூக்கிறதுக்குள்ள எனக்கு ஒரு ஆள் தேவைப்படுது, உங்க டீம்ல இருந்து யாராவது அனுப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே அந்த டீம் வந்து அந்த லீடர் இருப்பார்ல அவர் எந்திரிச்சு, இல்ல சார் எங்கள்கிட்ட வந்து அந்த அளவுக்கு சக்தி இல்ல, ஏன்னா அசால்ட் டீமோட ஒருத்தர் கூட வரணும் அப்படின்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கணும், அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆட்கள் யாரும் எங்க கிட்ட இல்ல, நீங்க எவ்வளவுதான் காசு கொடுத்தாலும் வர்றதுக்கு எங்க கிட்ட ஆள் இல்ல, நீங்க வேணா அசால்ட் டீம்கிட்ட கேட்டு பாருங்க, இல்லனா ரெக்கவரி டீம்கிட்ட கேட்டு பாருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோ வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அதுக்கு அந்த லீடர் வந்துட்டு, இவர் நேத்து தான் வந்தாரு, இவரை உடனே நீங்க எடுத்துக்க முடியாது, அந்த அளவுக்கு பவர் இருக்குமான்னு தெரியல, ஒரு E ரேங்க் பண்றதா அப்படிங்க. அந்த கேப்டன் சன்னும் வந்துட்டு பரவாயில்ல, இவன் நல்லா தான் இருக்க ஆளு, எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கை கொடுத்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் எல்லாருமே ரெடி ஆயிடுறாங்க. அந்த செகண்ட் டீம், அதாவது ஹண்டர்ஸ் கில்டோட ஃபர்ஸ்ட் டீம்ல வந்து சோயர் இருப்பாரு, இது வந்து செகண்ட் டீம். இந்த செகண்ட் டீம்ல மொத்தம் 6 A ரேங்க் ஹண்டர்ஸும் 6 B ரேங்க் ஹண்டர்ஸும் இருக்காங்க. சோ கிட்டத்தட்ட ஒரு பெரிய கில்டு. அந்த பெரிய கில்டுனால தான் இவ்வளோ பயங்கரமான வந்து ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஹீரோ ரியலைஸ் பண்றான். அண்ட் உள்ளுக்கு வந்து நார்மலா போறாங்க. அந்த கேட் என்னதான் பெருசா இருந்தாலும் மேஜிக் பவர் கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் கேப்டன் சொல்லுவான். அண்ட் உள்ளுக்கு போறப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு பேட் ஃபீலிங், ஏன்னா அந்த ரெட் கேட்டோட ஃபீலிங் தான் இப்பயும் வந்து நம்ம ஹீரோக்கு வருதான். அப்போ ஒரு ஹண்டர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட, நீ பயப்பட தேவையில்ல, நாங்கெல்லாம் இருக்கோம், அதையும் தாண்டி கேப்டன் சன் இருக்காரு, அவர் கொஞ்சம் நல்ல ஒரு டீம் லீடர் மாதிரி தான், அவர் நல்லா வந்து லீட் பண்ணி கொண்டு போவாரு, நீ கவலையப்படாத, உயிர் வந்து கண்டிப்பா ஊசலாடாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்பன்னு பார்த்து ஏதோ ஒன்று முன்னாடி வர்ற மாதிரி தெரியும், உடனே எல்லாருமே ஆர்டரே கொடுக்காம ரெடி ஆயிடுவாங்க அட்டாக் பண்றதுக்கு. திடீர்னு பார்த்தா வந்து ஓனாய் ஒன்று வருது, பூரா ஓனாய்களா வருது, ஓனாய்கள்லாம் வெட்டி போட்டுறாங்க, அழகாசமா மாசா ஃபைட் பண்றாங்க, விசுவல்ஸா பாருங்க. ஆனா அப்ப வந்து எல்லாத்துக்கும் சந்தேகம், என்னன்னு பார்த்தா இப்ப வந்த ஓனாய்கள் எல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு C ரேங்க் தான், பட் இந்த டஞ்சன் வந்து A ரேங்க் டஞ்சன். சோ அதான் உங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து அந்த கழுத்துல இருக்கிற அந்த காலரை நோட்டீஸ் பண்ணி பாக்குற, யாரோ ஒருத்தங்க தான் இதை கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி வாய முடுறதுக்குள்ள அங்க இருந்து ஹை பவர்ஃபுல் ஆர்க்ஸ் எல்லாம் நிறைய வருது. ஸோ ஜஸ்ட் வந்துட்டு அது கையில இருக்க வெப்பனை தூக்கி எறிகிறது மூலியமாவே அவ்வளோ பவர்ஃபுல் வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்குது. அப்போதே தெரிஞ்சிருச்சு இவங்க ரொம்ப பவர்ஃபுல், இவங்க எதிர்க்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் நம்ம வந்து விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்க எல்லா ஹண்டர்ஸும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல வந்து ஃபைட் பண்றதுக்கு ஓரளவுக்கு ஈஸியா தெரிஞ்சாலும் போக போக கஷ்டமாயிடுது. ஏன்னா அங்க இருக்க வந்த எல்லா ஆர்க்ஸுமே வந்துட்டு A ரேங்க், பட்
கிட்டத்தட்ட 6 பி ரேங்க் ஹண்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இவங்களால வந்து சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அப்பன்னு பார்த்து ஒரு பி ரேங்க் ஹண்டரோட கையை வந்து வெட்டி தாக்கிடும். அப்பன்னு பார்த்து அந்த பாம்பு பொண்ணு இருக்குல்ல, அவன் வந்து பாம்பாட்ட மாத்தி எப்படியோ அதை கட்டுப்படுத்திடுறா. அதே மாதிரி ஹீலர் வந்து அவன் முழு கையும் ஹீல் பண்ணி விட்டுறா. அண்ட் கையை ஹீல் பண்ணி முடிச்ச அடுத்த செகண்டே ஒரு ஆர்க் வந்து இவங்களை கொல்றதுக்காக வருது. அவளதான் அவளோட விதியை ஏத்துக்கிட்டா. நம்ம செத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துருப்பா. கடைசியில பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஸ்டெல்த் ஸ்கில்ல யூஸ் பண்ணிட்டு மறைமுகமா வந்து எப்படியோ அதை வெட்டி தாக்கிடுவான். அதை அப்படியே கொடூரமா கொல்லுவான். ஆனா அதே சமயத்துல வந்துட்டு அவன் ஸ்டெல்த் ஸ்கில்ல யூஸ் பண்ணி அங்க இருக்க எல்லா ஆர்க்ஸுமே வந்துட்டு வீக் ஆகி விடுறான். இவன் வெளியாள் அப்படிங்கறனால அவன் டைரக்டா அட்டாக் பண்ண முடியாது. அதே சமயத்துல ஹெல்ப் கூட பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் உயிர் போறது அப்படிங்கறனால அவன் வந்து ஒன்னும் பண்ணாம வேடிக்கையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்காகவே வந்து இருக்கிற எல்லா ஆர்க்ஸோடையும் டேமேஜ் கொடுத்துட்டு அவங்கள வீக் ஆக்கி விட்டுறான். ஸோ அதனால ஹண்டர்ஸ் எல்லாருமே வந்து ஈஸியா அட்டாக் பண்ணிடலாம். அண்ட் கடைசியில எல்லாருமே ஈஸியா போக டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் வெட்டி தாக்கிடுறாங்க. எல்லாமே செத்து போயிடுச்சு. ஸோ அப்பதான் அந்த ஹீலர் பொண்ணு கேப்டன் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருப்பா. இடையில ஏதோ ஒரு விஷயம் வித்தியாசமா தெரிஞ்சிச்சு. ஆரம்பத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்ணிட்டு இருந்தவங்க திடீர்னு எப்படி வீக் ஆனாங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. கேப்டனும் நோட்டீஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவான். பட் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வந்து நம்ம ஹீரோவை நோட்டீஸ் பண்ணிடுறா. ஏன்னா அவன் மேஜிக் நல்லா பொசஸ் பண்ணுவா போல இருக்குது. ஸோ அதனால மட்டும் நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சிடறா. நம்ம ஹீரோ வந்து இதை மறைமுகமா பண்ணதை வந்து யாருக்கிட்டுமே சொல்ல மாட்டா. ஏன்னா மேபி அவனுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவளுமே வந்து நினைப்பா. அப்பன்னு பார்த்து எல்லாருமே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம உள்ள இருக்கணுமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க. அப்ப கேப்டன் சொல்றது என்னன்னா, நம்ம கண்டிப்பா வெளியே தான் போய் ஆகணும் அப்படின்பா. ஆனா அவ்வளவு பெரிய முட்டாள்லாம் கிடையாது. இங்க உள்ள இருந்து நம்ம சாவருக்கு கூட எல்லாமே வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டை நோக்கி போறாங்க. போய் பார்த்தா அங்க ஒரு பேரியர் இருக்கும் கேட்டு மேல. அண்ட் சடனா பார்த்தா வந்து ஒரு பெரிய பவர் ஃபீல் பண்றாங்க. அந்த பவர் வந்து கண்டிப்பா ரொம்ப பெருசா இருக்கு. ஒரு பி ரேங்க் கண்ட்ரால கூட அழகா அந்த பவரை வந்து சென்ஸ் பண்ண முடியுது. பட் ஏன் வெளியே வரைக்கும் வரல அப்படிங்கறத நம்ம ஹீரோவோட ஒரு கேள்வி. இது கண்டிப்பா ஏ ரேங்க் டஞ்சன் கிடையாது அப்படிங்கறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அந்த பேரியரை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்த ஒரு பொண்ணு இருப்பால, சோ அவ மேல திடீர்னு அட்டாக் விழுகும். சீக்கிரம் உங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கேப்டன் கத்திட்டு திரும்பி பார்த்தா அங்க கிட்டத்தட்ட 50 ஆர்க் கூட்டங்கள் இருக்கு. அதுலயும் ஒரு தலைவன் வேற இருக்கிறான். தலைவன் சொல்ல முடியாது, அந்த கூட்டத்தை மட்டும் லீட் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. சோ இப்போதைக்கு நம்ம ஃபைட் பண்ணா கண்டிப்பா எல்லாரும் இறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டனும் முன்னாடி போய் பேச்சுவார்த்தையில இறங்குறான். ஃபர்ஸ்ட் அந்த ஆர்க் கிட்ட பேசுறப்ப, அதாவது லீடர் கிட்ட பேசுறப்ப அவன் கொஞ்சம் அவங்க பாஷையில தான் பேசுறான். சுத்தமா புரியல. கொஞ்சம் தலையை அப்படி இப்படி ஆட்டி கடைசியில் அந்த காஞ்சனா பேய் படம் மாதிரி தலையாட்டி நம்ம பாஷையில பேச ஆரம்பிக்கிறான். ஆனா இப்ப அந்த கேப்டன் கேட்கறது என்ன அப்படின்னா, உன்னை விட சக்திசாலி யாராவது உள்ள இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னை விட சக்திசாலி எல்லாம் உள்ள யாரும் இல்ல, எனக்கு 2 சாய்ஸ் தரேன். இப்ப என்னோட ஆர்மி கிட்ட செத்து போறியா, இல்ல எங்க கிட்ட வந்து மணி போயிட்டு எங்க கூட பேச்சுவார்த்தையில ஈடுபடுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, கேப்டன் உங்ககிட்ட பேச்சுவார்த்தையில ஈடுபடுறேன் அப்படின்னு சொல்ல அங்க இருக்க ஆர்க் எல்லாமே வந்து திருப்பி போக ஆரம்பிக்கும். ஆனா அப்பன்னு பார்த்து அந்த கேப்டன் இருக்காருல்ல, அவங்க டீம் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான், ஆக்சுவலா நம்ம போயிட்டு அந்த பாஸை வந்து சோம்பேறி ஆக விட்டு டிஃபீட் பண்ணிடுவோம், இல்லனா அது கூட சண்டை போடுவோம். அது கூட சண்டை போற நேரத்துல கண்டிப்பா அது பேரியரை லூஸ் ஆகிட்டுரும். நம்ம ஹீரோவை வந்து வெளியே அனுப்பிட்டு இன்னொரு அசால்ட் டீம், அதாவது மெயின் அசால்ட் டீம் வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கேட்டை மூட முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த கேப்டன் சொல்லுவான். அதுக்கு ஹீரோ கேட்கறது என்னன்னா, நீங்க சாக போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் செத்தாலோ பொழைச்சாலோ அதெல்லாம் மேட்டர் கிடையாது, இந்த கேட்டை க்ளோஸ் பண்ணணும் அதுதான் மேட்டர் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம கேப்டன் சொல்ல, அந்த மேஜிக்கல் ஹீரர் இருப்பால, ஸோ அவளுமே ஒரு நோட் எடுத்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறா, என் ஃபேமிலிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு, இந்த மாதிரி நாங்களாம் ஹண்டர்ஸ், எங்க வேலையே இதுதான், பட் நீ அப்படி கிடையாது, நீ இங்க இருந்து போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இந்த சமயத்துல கேட்டுக்கு வெளியே தாயன் வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. வந்துட்டு தேடி பார்ப்பாங்க. மைனர் ஹெட் வருவார் அந்த இடத்துக்கு. இந்த மாதிரி வந்து நம்ம ஜின்வோவை பத்தி நம்ம மைனர் ஹெட் கிட்ட கேட்க, அவன் வந்து இந்த மாதிரி டஞ்சன் குள்ள தான் போயிருக்கான், இந்த மாதிரி லக்கேஜ் தூக்குற வேலை தான் போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்க. கட் பண்ணிட்டு டஞ்சன் குள்ள காட்டுறாங்க. பார்த்தா அவங்க அந்த கேஸ்டருக்குள்ள வராங்க. வந்து பார்த்தா தான் தெரியுது எக்கச்சக்கமான ஹையர் ரேங்க்டு ஆர்க்ஸ் இருக்கு. வெளியே சொன்ன மாதிரி இது ஒரு எஸ் ரேங்க் டஞ்சன் அப்படிங்கறது ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆனா அந்த இடத்துல தான் பாஸ் உட்காந்துருக்கு. பாஸ் எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுது. அதுலயே வந்து மிரண்டு போற அளவுக்கு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம்.